ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலை மோதுதுங்க. திரளான பக்தர்கள் கூட்டம் இருக்குது. தரிசனத்துக்கு ஆல்மோஸ்ட் 24 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க. அதை பற்றி உண்டான விளக்கமான வீடியோ பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலில் கடுமையான பக்தர்கள் கூட்டம் இருக்குது. அது திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட்டாக இருக்கட்டும், திருமலையில் இருக்க நேரடி சர்வதர்ஷனாக இருக்கட்டும், அனைத்துமே பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது கடந்த 2-3 மாதங்களாகவே. நேற்று திருப்பதியில் 3 இடங்களில் இலவச தரிசன டிக்கெட் 3 மணிக்கு வழங்கப்பட்டது. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்களையும் டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்தாங்க 3 மணிக்கு. 16,000 டிக்கெட் கொடுத்தாங்க 3 மணிக்கு. 5 மணிக்கெலாம் டிக்கெட் காலி ஆகிடுச்சு. 1 மணி 12 மணிலேருந்து கியூ லைனில் பக்தர்கள் அனுமதிக்கிறாங்க. மிக அளவு கடந்த பக்தர்கள் கூட்டம் நேற்று இருந்தது. நிறைய பேர் டிக்கெட் இல்லாமல் ஏமாற்றத்தில் சென்றாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். கியூ லைனில் பக்தர்கள் வெயிலில் நிற்கிறாங்கன்றது காரணத்தினால ஐஸ் வாட்டர், அது மட்டும் இல்லாமல் மோர், இவை அனைத்தும் பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் வாங்கிறது நிற்கிறாங்கல்ல, அந்த பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ஸ்ரீவாரிமேட்டோடைய டிக்கெட் பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஒரு பிரிவினையில் 3 கவுண்டரில் கொடுக்குறாங்க. நேற்று மதியம் 3 மணிக்கு 4,000 டிக்கெட் கொடுத்தாங்க. 6:30 மணிக்கெலாம் டிக்கெட் காலி ஆகிடுச்சு. பெரும்பான்மையான பக்தர்களோட சந்தேகம், ஸ்ரீவாரிமேட்டில் எக்ஸாம்பிள் 3 மணிக்கு டிக்கெட் தராங்கன்னு சொல்கிறீங்க. நான் 4 மணிக்குள்ளே டிக்கெட் வாங்கிட்டேன். ஏன்னா ஸ்ரீவாரிமேட்டோட டிக்கெட் கவுண்டரில் கூட்டம் இல்லைங்க. போனால் நான் டிக்கெட் வாங்கின்னு வந்துட்டேங்க. நான் 4 மணி ஆகுது. இப்போ நான் நடைபாதை வழியாக சென்றால் அனுமதிப்பாங்களா? தாராளமாக அனுமதிப்பாங்க. அதாவது ஸ்ரீவாரிமெட்டு இப்போ நீங்கள் 4 மணிக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ் டிக்கெட் வேணால் ஒரு 5 மணியில் ஸ்ரீவாரிமெட்டு என்ட்ரி கிட்ட போயிடலாம். நடந்து போகும்போது 1200 அப்படின்ட்டு ஸ்கேன் மட்டும் வச்சுட்டு போங்க, நாளைக்கு தரிசனம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். 6 மணிக்குள்ளே ஸ்ரீவாரிமெட்டுக்குள்ளே போனதை அலோவ் பண்ணுவாங்க. அதன் பின்பு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்களாகிய நீங்கள் இது மாதிரி போகலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நேற்று சாமி தரிசனம் பார்த்தோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. 12/7/2025 அன்று மிக மிக அதிகபட்சமாக 92,221 பேர் தரிசனம் பார்த்ததாகவும், மிக அதிகபட்சமாக 42,280 பேர் மொட்டை அடித்ததாகவும், 3,51,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்குதானும், அக்டோபர் சர்க்கிள் வரைக்கும் பக்தர்கள் கியூ லைனில் நிற்கிறாங்க. 31 குடோன்களும் ஃபில் ஆகி, நாராயணகிரி ஷெட்டு ஃபில் ஆகி, அக்டோபர் ஷெட் வரைக்கும் பக்தர்கள் நிற்கிறாங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 24 மணி நேரம் ஆகுது தேவஸ்தானம் சார்பாகவே சொல்லியிருக்காங்க. இன்று எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 3 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 7 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் வரை ஆகுது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். திருமலையில் தற்போது வரைக்கும் பக்தர்களுக்கு ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலுடைய அக்டோபர் மாதத்துக்குண்டான புக்கிங் இம்மாதம் 18ஆம் தேதி முதல் தொடங்குகிறது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அக்டோபர் 1, அக்டோபர் 2 இந்த 2 தேதி வந்து பிரம்மோஷத்தில் வருது என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் நம்ம கிட்ட ஒரு 5 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க, அதை ரீப்ளே பண்ணலாம். மண்டே கூட்டமாக இருக்குமா? கண்டிப்பாக மண்டே கூட்டமாக தாங்க இருக்கும். சார், ஸ்ரீவாரிமேட்டில் டோக்கன் வாங்கிட்டு இன்றைக்கே நடந்து செல்ல முடியுமா? நான் வீடியோ ஃப்ரெண்டில் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கே டிக்கெட் வாங்கி நீங்கள் இன்றைக்கே தர்ஷன் நடந்து போக தர்ஷன் நாளைக்கு தான் பார்க்க முடியும். பேபி டிக்கெட் வாங்கி எந்த பிளேஸில் பேபி டிக்கெட் எங்கே வாங்கணும், எந்த பிளேஸில் இருங்க சொல்லுங்கள். பேபி டிக்கெட் வாங்கணுன்னா நீங்கள் திருமலைக்கு போனால் தாங்க வாங்க முடியும். சுபதமேட்டில் தான் பேபி டிக்கெட் கொடுப்பாங்க, நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்தால் கூட்டம் எப்படி இருக்கும்? மீடியமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமைலாம் வாங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கூட்டம் எப்படி இருக்குது? 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ரெகுலராக 25,000 டிக்கெட் கொடுப்பாங்க சார். 23 25,000 டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த பக்தர்கள் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதில் ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. அண்ணா, ஹவு மணி ஹவர்ஸ் டேக் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன்? 2 முதல் 4 மணி நேரத்துக்குள்ளே ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் முடிஞ்சிருங்க. அண்ணா, 19ஆம் தேதி 7 PM டிக்கெட் கிடைக்குமா? 20ஆம் தேதி தர்ஷன் பார்க்கலாமா? நீங்கள் சொல்கிறது சாட்டர்டேயில் வருது. கண்டிப்பாக டிக்கெட் இருக்க வாய்ப்புகள் கிடையாது.
ஏன்னா 3:30 மணி டிக்கெட் கொடுத்தாங்கன்னா 5 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். 7 மணிக்கு வந்தீங்கன்னா டிக்கெட் இருக்காது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட், இதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.